மரணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சுவாமி, அப்படின்னு பார்த்தா இப்போ அவங்க வந்து எந்த மாதிரியான ரூபத்தில் இப்போ இருப்பாங்க நம்மளோட இந்த சமூகத்தில்? இப்போ உனக்கு உயிர் இருக்குதா இல்லையா? இருக்கு. காட்டு பார்க்கலாம். நான் நடமாடிட்டு இருக்கேனே, அதுதான். நம்ம நடமாடிட்டு இருக்கோமே, அதனால நடமாடின்னுக்கிற நீ உன்னை நடமாட வைக்கிறது உன் உயிர். ஆனால் அதை பார்க்க முடியல, ஆமாம், காட்ட முடியல இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்கள். அதுக்கு பேர் என்ன? அருவம்னு பேர். அவங்க அருவமாக உலாவிக்கின்னுக்குறாங்க. அவங்களால நம்மளால பார்க்க முடியாது, ஆனால் அவங்க நம்மள பார்ப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குற சக்தி நமக்கு இல்லை. அதனால இந்த உடலை இயக்கிறது உயிர், ஆனால் உயிரை பார்க்குற சக்தி உடலுக்கு இல்லை, இல்லையா? அதே மாதிரி தான் சித்தர்களுடைய நிலைமை. ஓகே ஓகே சுவாமி, இப்போ வந்து முதியவர்கள் வந்து இளமை பெறதுக்கு வந்து யோகத்தில் வந்து சாத்தியம்? அதெல்லாம் யாருமே இளமை பெற முடியாது. முதுமை தான். முதுமைன்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முதுமையை தடுத்துட்டீங்கன்னா மரணத்தை தடுத்துடுவேன். முதுமையை தடுத்துட்டுனா மரணம் எது உனக்கு? அதனால முதுமையை யாராலும் எந்த ஆன்மீகவாதியும் தடுக்க முடியாது. அது சித்தர்களுக்கு சாத்தியம், சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லை. சும்மானா ஏமாத்தினப்பான். அந்த ஏமாத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஞானத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அதனால் யாராலும் எளிமையாக. இப்போ சிவவாக்கியர் சொல்கிறாரு, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரால் விருத்துறம் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை. இப்போ அவர் பாடலில் சொன்னார், அடடா உடம்பெல்லாம் சிவந்து போயிட்டண்டா, நீ இளமையாகிடுவடான்னு சொன்னார். அது அவருக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா 1000 கெட்ட பழக்கங்களை நம்ம பண்ணிக்கின்னு அவர் சொன்னது நமக்கு ஒத்து வராது. உத்தமமாக இருந்தவனுக்கு அவனுக்கு சாத்தியம். நம்ம தான் உத்தமனாக இருக்கிறதே இல்லையா? நம்ம ஊரை பார்த்து குறை சொல்லிக்கினே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டோம், இல்லையா? அப்புறம் நம்ம எங்கேருந்து அவங்க நிலையை ஏற்றுறது? அது சாத்தியம் இல்லாத விஷயமா? சுவாமி, இப்போ வந்து தியானம் வந்து ஒருத்தனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தியானம் செய்யறதுக்குன்னு சில முறைகள் இருக்கா? நிறைய முறைகள் இருக்குது. முறை இல்லாத தியானம்ன்றது பொய். இப்போ கோவிலுங்களில் போனால் அப்படியே கண்ணு மூடிக்கின்னு மூளைக்கு உட்காந்துருப்பாங்க. என்னான்னு கேட்டால் தியானம் பண்ணுறேன்னுவாங்க. கண்ணு மூடிக்கின்னு யோசிப்பாங்க, பொண்டாட்டி சோறு கட்டிட்டாலா இல்லையான்னு தெரியலையோ, வேலைக்கு போகணுமே, அந்த பொண்ணு காலேஜுக்கு போச்சா இல்லையான்னு தெரியலன்னு யோசிச்சு கண்ணு மூடி உட்காந்துருமா? தியானமா? சொல்லுமா? இருக்க முடியாது. தியானம்ன்றது உன் நிலையை இழக்கிறது தியானம். விழிப்பில் இருக்கிறது தியானம் கிடையாது. விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தியானம். விழிப்பு நிலையை நீ தாண்டி இருந்தீங்கன்னா 8 மணிக்கு வேலைக்கு போனோன்னு போய் தியானத்தில் உட்கார முடியாது. ஏன்னா ஏதுக்குது 12 மணி ஆகிடும், வேலை போயிடும். அதனால் விழிப்பிலே மணி என்ன ஆச்சுன்னு தெரியல, 7 ஆயிடுச்சா, வேலைக்கு போகணுமே. இதெல்லாம் தியானம் கிடையாதுமா. சும்மா தன்னையே தான் ஏமாற்றிக்கிறது. தியானம் என்று வழிமுறையோடு போகும்போது உன் நிலையை இழக்கணும். நீ கடவுள் நிலைக்கு போகணும். அதான் தியானம். உன்னை இறைவனுக்கு தானமாக்கிடணும். இதை தான் பாம்பாட்டி சொன்னார். உடல் பொருள் ஆவி 3ம் தானம் வாங்கி எங்கள் சட்குருன்னாரு. இது 3ஐயும் கொடுத்துட்டு பிறகு உனக்குன்னு என்ன இருக்குது? அதான் தியானம். கண்ணு மூடி உட்காந்திங்க, இதெல்லாம் தியானம் நினச்சிக்க போகிற. சரி, நிறையா பேர் வந்து நம்ம சொல்லி கேட்டிருக்கோம், இப்போ கங்கையில் போய் நீராடினா வந்து நம்மளோட பாவம்லாம் குறையும் அப்படின்னு. இது எந்த மாதிரியான? உண்மையிலே பாவம் குறையுமா? ஏன்னா இப்போ நீ வந்து ஊர்பட்ட பாவம் பண்ணிட்ட. நீ ஆடு துண் வெட்டுவ, கோழி வெட்டுவ, 10 பைசா வட்டிக்கு கொடுப்ப, நிறைய பணம் சம்பாரிச்ச. கங்கையில் போய் குளிச்சின்னா பாவம் தீர்ந்துடும். திருப்பி வந்துட்டீங்கன்னா இந்த ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது உன் பணம் இருக்குது பாரு, அதெல்லாம் உந்துன்னு நினைக்கக்கூடாது. நினைக்கலன்னா பாவம் போவோம். ஆனால் அங்கே குளிச்சுட்டு வந்து மொத்தமாக வாரி போட்டுக்கின்னு உட்காந்துக்கிட்டீங்கன்னா எங்கே பாவம் போவோம்? இது வந்து ஒரு பிரம்மை. ராமகிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர்கிட்ட கேட்குறாங்க, உன்ன மாதிரியே தான், சாமி கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும். ஆமாப்பா போவோம், நான் குளிச்சுட்டு வந்தேன் சாமி. நீ எப்போ கங்கையில் குளிச்ச அப்படின்ட்டு. என்ன சாமி நான் குளிச்சேன்? ஆடப்பாவி, உன் பாவத்தெல்லாம் கைட்டு மத்தில் எழுற மாட்டிட்டு குளிச்சுட்டு வந்து இடத்து மாட்டின்னு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஏன்னா மனிதன் கங்கையில் போகிறான், இவன் எதை சாப்பிட மாட்டான். வெண்டைக்காய் போட்டால் குழன்னு இவன் சாப்பிட மாட்டான் வீட்டில். அதனால ஒரு வெண்டைக்காய் வாங்கி அந்த கங்கை ஆற்றுல விட்டு நான் பாவத்தை விட்டுட்டுங்கன்னு. வெண்டைக்காவோட பாவம் வந்துச்சு சொல்லுமா? சரிதான்.
ஒரு கத்திரிக்காய் விடுவான், அதுவா பாவம் வந்துச்சு? நான் என்ன சொல்கிறேன், உடல் பாவம் வந்துச்சு, 2 கட்டை விரல வெட்டி கங்கையில் விட்டு பாவத்தை விட்டுட்டுங்கன்னா நியாயம் இருக்குது. உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத போய் பாவத்தை போச்சுன்னா எப்படி போவோம்? இது உன்னையே நீ ஏமாத்திக்கிற வழி இல்லையா? அதனால பாவம் கழிஞ்சது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ இருந்த செயல்லேருந்து மாறுபட்டு இருக்கணும். நீ ஒரு 4 பில்டிங் வச்சுங்கிற, நிறைய பாவத்தை பண்ணிட்ட. சரி, இப்போ பாவத்தை நீ ஒழிக்கணும், என்ன பண்ணணும்? 4 பில்டிங்கை விற்று ஊருக்கோசம் செலவு பண்ணணும், நீ பிச்சை எடுக்கணும். அப்போ என்ன ஆச்சு? உன் பாவத்தை எந்த உலகத்தில் சம்பாரிச்சியோ அந்த உலகத்திலேயே புண்ணியத்தை செய்து பாவத்தை அழிச்சிட்டேன். நானா இருக்கிறேன்னு நிற்கணும். அதான் பாவத்தை அழிஞ்சது காரணம். நல்லா பேசிட்டு போயிட்டேன், அங்கே 20 பைசா வட்டி, ஸ்பீடு வட்டின்னு விட்டுக்குன்னு அப்புறம் எங்கே பாவம் போகிறது சொல்லு. சுவாமி, இப்போ கங்கை பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நான் இன்னொரு கேட்குறேன். இப்போ கங்கையில் வந்து மிதக்கிற பிணங்களை வந்து அகோரிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கும் இறைநிலைக்கும் என்ன சுவாமி? ஒரு சம்பந்தமா கிடையாதுமா. ஏன் அப்படி பண்ணுறாங்க? அவன் அது ஒரு அமைப்புமா, இந்த அகோரின்னுட்டு. அவன் வந்து செத்த எரிஞ்ச பொண்ணத்தெல்லாம் பிடிங்கி துண்டுறது அவனுக்கு வேலை. கறி வேக வச்சு துண்ணியா, அந்த மாதிரி அவன் எரிச்ச போனவங்க. கங்கையில் எப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், பார்த்துக்கிறியா நீ? பார்த்துக்கிறியா கங்கை கரையில்? வீடியோவில் நேராக பார்க்கல. ஒரு ட்ரே மாதிரி இருக்கும், அதில் எடுத்து பொண்ணத்தை படுக்க வச்சுருவான், அதை கொளுத்துவான், பாதி எரியும், கங்கை நதி அங்கே போகும். அதில் ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், அதை இழுத்து விட்டான்னா அந்த ட்ரேயில் பத்துங்கிற போனை எகிரி போய் கங்கையில் ஊந்துடும். அதை எரிஞ்ச மிச்சம் மீதி, அந்த மிச்சம் மீதியை அதில் இருக்கிற மீன் கீன் அது இது துண்ணு போச்சுன்னு போகும். இப்போ இந்த கொரோனாவில் கங்கையே இல்லை, ஒரு போனமாக தான் இருக்குது இல்லையா? எங்கே போவோம்? எத்தனை பொண்ணத்தை தான் அவன் துண்ணுவான்? துண்ணுட்டு அவனுக்கு இல்லை கொரோனா வந்துடும். அதனால அகோரியெல்லாம் பயந்தே ஓடிப்புட்டான். சரி சரி சரி. அந்த கதைகளில் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், இந்திரலோகம், பாதாள லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்லாம். இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை வெறும்? உண்மைதாம்மா. நீ வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் சாவர வரைக்கும் வாழ்ந்ததுன்னா சொர்க்கலோகம். நான் பிறந்தது சோத்து கூட லாட்ரி வச்சுனது இது நரகலோகம். எல்லா லோகம் இங்கே தான் இருக்குது. அதுக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தா நான் கூட வேலைக்கு ஏது போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த லோகத்துக்கு. எவ்வளோ ஆளை வச்சுன்னு வேலை வாங்குறது சொர்க்கலோகத்துலையும் நரகலோகத்துலையும் சொல்லுமா? சொர்க்கலோகத்தையும் நரகலோகத்தையும் நிர்ணயம் பண்ணுறவன் யார்? இதெல்லாம் பயம் பூர்த்தி வைக்கிறதுக்கு ஆதியில் எழுதுனதெல்லாம் இப்போ நிஜம்னது. இப்போ நிஜம்ன்றது நீ வாழற, நான் வாழற, இது நிஜம். இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகிறது தான் வாழ்க்கையை தவிர சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குது என்ன பண்ண போகிற? அது இருக்கட்டும், என்ன பண்ண போகிற? நீ சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி உன் வாழ்க்கை வாழலையே நீ, அப்புறம் சொர்க்கம் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போகிற? சரிதான். அதனால் வாழ்க்கையை சீராக வாழ கற்றுங்க, அதுதான் மனுஷனுக்கு அவசியம். அதை விட்டுட்டு கண்டபடி வாழ்ந்துட்டு சொர்க்கம் இருக்குதாங்க நரகம் இருக்குதாங்கன்னா ஒரு பயனும் கிடையாது. இருக்கட்டும், என்ன பண்ண போகிற? சொர்க்கமும் நரகமும் ஜெயிலு, நரகம். சொர்க்கம்ன்றது இங்கே சுகமாக இருக்கிறது, இவ்வளோதான் வித்தியாசமா. ஜெயிலுன்னா இப்போத்தி ஜெயிலு இல்லை, முன்ன இருந்த ஜெயிலு. ஏன்னா முன்ன இருந்த ஜெயிலில் எப்படின்னா மனுஷனை யாரும் போய் பார்க்க முடியாது, உள்ளே எதுவும்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுமையாக இருக்கும். அவன் ஏன்டா போகணுன்னு. இப்போ தான் எல்லா சுகமும் ஜெயிலே கிடைக்குது. அதனால இங்கே இருக்கிறத விட ஜெயிலுக்கு போகிறது மேலுன்றான். அதனால அது நரகமாக இருந்தது, பூமி சொர்க்கமாக இருந்ததுமா அப்போ. அதனால அது நரகம், இது சொர்க்கம். உனக்கு எது ஒன்றும் தேர்ந்தெடுத்துக்கோ. உங்க கூட இருக்கிற இந்த நிமிஷம் சொர்க்கம் தான் சுவாமி, அதனால அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ சுவாமி, இப்போ வந்து பொய் சொல்றது வந்து பொய் பேசுறது தவறு அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்கள்ல வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவோ இல்லை நமக்கு சார்ந்தவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவோ பொய் சொன்னா தவறு இல்லைன்னு சொல்லுவோம். இதுல எது சரி எது தவறு? தவிர்க்க முடியாத நேரத்தில் போய் சொல்லலாமா? வள்ளுவர் கூட சொல்றாரு, திருவள்ளுவரே சொல்றாரு பொய் சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்றது. ஆனா அந்த பொய்யை வாழ்க்கைக்கே ஏற்றக்கூடாதுன்றாரு. உன் வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. அப்போ வள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுவதும் பொய் சொல்லின்னு தெரியக்கூடாது. ஒருத்தனை காப்பாற்ற போற அந்த பொய் காப்பாற்றும் சொன்னா அந்த இடத்துல சொல்றது தப்பு இல்லை. ஆனா போற இடத்துலலாம் பொய் சொல்லின்னு தெரியறது தப்பு. அதை தான் பெரியவங்க சொன்னாங்க, பொய் சொல்லலாம் இடம் அறிஞ்சு பொய் சொல்லு அப்படின்னாங்க. எந்த இடத்துக்கு அந்த பொய் தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு சொல்லு, வாழ்நாள் ஃபுல்லா வாழ்க்கையே பொய்யாக்காதன்னாங்க.
அதனால் பொய்ன்றதை எங்கே சொல்லணும் எப்படி சொல்லணுன்றது தான் முக்கியம். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பொய் சொல்லியிருந்தா வாழ்க்கையே சிதறி போயிடும். சொல்லுமா சுவாமி. இப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவருக்கு வந்து ஏராளமான காதலிகள் இருந்திருக்காங்க. ஆமாம். ஸோ ஆனாலும் நம்ம வந்து அவரை வந்து சிறப்பான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்காகமா அது? கடவுளுக்கு அத்தனை மனைவி கிடையாது. இது மனிதன் எழுதின கதை. அப்படியே தான் இருக்க முடியும். ஆமாம். கடவுள் வந்து அந்த மனைவியெல்லாம் வச்சுக்கணும்னு அவசியம். ஏன்னா இன்பம்ன்றது தான் மனைவி கிட்ட. இன்பமும் துன்பத்தையும் கடந்தவனுக்கு மனைவி எதுக்கு, குடும்பம் எதுக்கு? சொல்லு இல்லையா? கடவுள்ன்றவன் யாரு? இரவு பகல் கடந்தவன், இன்ப துன்பம் கடந்தவன் இல்லையா? அவனுக்கு எதுக்கு பந்த பாசத்தை கடந்தவனுக்கு மனைவிகள் இத்தினி எதுக்கு? விளையாடுறது பொம்மையாது? இதெல்லாம் எழுதப்பட்ட கதைகள்மா. கடவுளுக்கு அதெல்லாம் கிடையாது. கடவுள் வந்து சத்தியத்தில் நிற்கிறவன். அவனுக்கு வந்து பொய் பொருட்டு ஏமாத்தல் பொம்மலாட்டெல்லாம் கிடையாது. மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வசதிகளையும் எழுதி வச்சுன்னு படிச்சுன்னுக்கிறான். அதனால் அதெல்லாம் கிடையாது. சரி, அத்தனை மனைவி வச்சுருந்த கடவுள் இப்போ எத்தனை மனைவி வச்சுங்கிறாரு? அப்போவே அத்தனை மனைவி வச்சுருந்தா இப்போ நிறைய ஆகிட்டு இருக்கணுமே. அது குட்டி போட்டு சரிதான் சுவாமி. இப்போ வந்து திசைகள், ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன்கள்னு சொல்றாங்கல்ல. இந்த திசையில படுக்க கூடாது, இந்த திசையில உட்காந்து சாப்பிடணும், இந்த திசையில சாப்பிடக்கூடாதுன்னு. சரி, திசைகளுக்கு ஏதான இந்த மாதிரி சிறப்பு பலன்கள் இருக்கா? எது திசை சொல்லு? நார்த் வெஸ்ட் ஈஸ்ட். எப்படி இது நார்த் வெஸ்ட் இதுன்ற? சூரியன் உதிக்கிறத வச்சு முடிவு பண்றோம். இது பூமியினுடைய இது வந்து ரவுண்டு. ஆமா. இதுல எது நார்த் எது வெஸ்ட் சொல்லு? சூரியன் எப்படி உதிக்குதோ அதுல இருந்து ஈஸ்ட்னு கனெக்ட் பண்ணுவோம். சூரியன் ஒரே மாதிரி உதயமாவதில்லை தெரியுமா? ஏன்னா உலகம் இப்படி சுத்திட்டு இருக்கு. சூரியன் ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிழக்கு திசையிலேருந்து உதயமாகும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடக்கு இப்படி இருந்து எட்டும் இல்லையா? அப்போ எது உனக்கு இது கிழக்காயிடுமா? அப்படி இல்லை. இது அவங்க பெரியவங்க அந்த ஒளியை வச்சு நேரத்தையும் இதையும் திசையும் வகுத்தாங்க. ஆனால் நீ எந்த திசையில் இருந்தினாலும் உன் பலன் விதிப்படித்தான். இந்த விதியை மீறி திசை நிர்ணயம் பண்ணாது. ஏன்னா உனக்கு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணி ஆகிப்போச்சு, நீ இப்படி தான் வாழ போறேன்ட்டு. இதை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த புத்தி சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த அறிவுரை சொல்லியும் மாற்ற முடியாது, எந்த திசையில் படுத்தும் மாற்ற முடியாது. உனக்கு எது நடக்கணுமோ அதுதான். நான் மேற்கு திசையை தலையை வச்சு கிழக்கு திசையில் காலை நீட்டி படுத்தா எனக்கு சுபிட்சமாக இருப்பேன்னா நான் ஆயில் முழுக்க அதிலே பட்டம் கிடப்பினேன். சொல்லுமா? இது மனிதனை ஒரு வரைமுறைப்படுத்துறதுக்காக வகுக்கப்பட்டது இதெல்லாம். இதனால் வந்து வாழ்க்கை உயர்ந்துடாது, வாழ்க்கை தேஞ்சிடாது. ஆனால் வாழ்க்கை உயர்றதும் தேயறதும் உன்னுடைய விதி தான். அதுதான் முழு பலனை காட்டுறது, திசைகள் காட்டாது. சிறப்பு. ஸோ மனிதன் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஒருத்தனுக்கு வந்து சுத்தமாக இறை நம்பிக்கையோ இறை பக்தியோ இல்லை, ஆனால் வந்து பார்க்குறவங்க மக்களுக்கு வந்து அன்பாகவே இருக்கான், கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு செலுத்துகிறான். இன்னொருவன் வந்து சாமிக்கிட்ட அள்ளி அள்ளி கொடுக்குறான், ஆனால் ஊரில் இருக்கிற எல்லா தவறான செயல்களும் அவன் தான் பண்ணுறான். அப்படி இருக்கிறப்போ பாவ புண்ணியம் வந்து எப்படி கணக்காகும்? இந்த அள்ளி கொடுக்கும்போதே அவன் பாவம் பண்ண போகிறான்னு அர்த்தம். தெய்வத்துக்கிட்ட இந்த சினிமா நடிகருங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நடிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வீட்டுக்கு எத்தும்ப வேண்டியது தானே உட்கார வச்சு தையல் ஒரு திடீர்னு ஒரு கூட்டம் போடுவாங்க, தையல் மிஷின் தரேன், நான் தாலி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு தெரியுமா? அரசியலுக்கு வர போகிறாங்கன்றது அறிகுறி. அது ஏதாவது ஒரு செயலை சினிமா நடிகருங்க சினிமா துறையில் செய்கிறாங்கன்னா அவங்க பப்ளிக்கு வரப்போகிறன்றதுக்கு அறிகுறி. அது அப்போவே தெரிஞ்சுக்கணும், ஓ இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு, அதனால இந்த செயல் செய்கிறாருன்னு. ஆனால் இந்த மூடனுங்களுக்கு அது தெரியறதில்ல. அவர் பாருங்க எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க அப்படின்வான். அந்த மாதிரி எந்த செயலியுமா நீ செய்யணுன்றதுக்கு பக்தின்னு தேவையில்லை. நீ உலகத்துக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு பக்தி தான் வேணும்னு அவசியமே கிடையாது. உன் நெஞ்சில பக்தி வந்த பிறகு தான் நீ இதை செய்யவே போற. அப்போ நீ கோயிலுக்கு போய் செய்யணுன்றதே இல்லை, நேர்மடியாக செய்து. இப்போ நம்ம ஆசிரமம் கட்டுறதுக்கு எந்தெந்த நாட்டிலேருந்து பணம் அனுப்புகிறாங்க, என்ன பயன் அவங்களுக்கு? நான் யாருன்னு தெரியாது, எந்த நம்பிக்கையில் அனுப்புகிறாங்க? நான் பேசுகிற பேச்சு, நம்ம செய்துனுக்கிற செயல், இதை வச்சு அவங்க நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. அந்த நம்பிக்கை கெடலாமா? அப்போ கெடுற மாதிரி நம்ம நடக்கலாமா? அப்போ நம்மளுடைய செயல் உண்மை, நம்ம பேசுன மாதிரி அங்கே செய்யணும்.
அப்படி செய்யும்போது அதுக்கு கடவுள் தேவையில்லை, மனிதனே கடவுள் ஆயிடுவான் இல்லையா? அந்த மாதிரியான செயல் வேணும். சுவாமி, இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பிறந்த உடனே வந்து ஒரு தந்தைக்கு கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு கீழே இருக்கணும், சகோதரன் இருந்தால் அவனுக்கு கீழே இருக்கணும், யாரையாவது நம்பி தான் வாழணுங்கிற மாதிரியான வாழ்க்கை முறை தான் அமைத்து தரப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு என்ன காரணம்? இது சரியானது தானா? உடல் அமைப்பு தான் காரணம். இப்போ உனக்கு எத்தனை பசங்க? 2. என்ன பசங்க? பெண் குழந்தைகள். 2 பெண்ணா? என்ன வயசு? 6, 4. 6 இப்போ தெரியாது. ஒரு 15-18 வயசு ஆகி போச்சுன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோ. 18 வயசு பையனை ராத்திரி 9 மணி இப்போ அந்த கடையில் போய் அது வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன். அதே 18 வயசு பொண்ணை போய் வாங்கிட்டு வர சொல்லுவியா? சொல்லுவியா? ஏன்ப்பா, ஒரு உருவம் தானம்மா, சொன்னால் என்ன கெட்டு போகுது சொல்லு. அப்போது உன் பெத்த தாய்க்கே உனக்கு ஒரு பயம் இருக்குது. ஒரு பெண்ணை தனியாக அனுப்பலாமா, அனுப்பின ஆபத்து வருமா, ஏதாவது பிரச்சனைகள் வருமான்ற எண்ணம் உனக்கு இயற்கையாக உருவாவதில்லை. அந்த மாதிரி தகப்பனுக்கு உருவாகாதா? அது மாதிரி அண்ணனுக்கு உருவாகாதா? அது மாதிரி கணவனுக்கு உருவாகாதா? நீ செய்தா சரி, அவங்கெல்லாம் செய்தா தவறுன்னா எப்படிமா நியாயம் சொல்லு. பெண்ணுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொருள். அது ஆணு மாதிரி அனாதியாக சுத்துற பொருள் கிடையாது. ஏன்னா பெண்ணுடைய உடல் அமைப்பு அப்படி. அது ஒரு காந்த மாதிரி யாரையும் இழுக்கும். அப்போ அது அங்கே ஸ்பாயில் ஆகிடும். எந்த ஆணுக்காவது உத்தமி பத்தினி அப்படின்னு பேர் இருக்குதா? பெண்களுக்கு ஏன் வச்சுக்கினாங்க? ஒழுக்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பேர் இல்லையா? எவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்தாலும் ஆம்பளைக்கு அந்த பேர் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த வரமுறை ஈர்ப்பு தன்மை கிடையாது. உடல் அமைப்பு வேறு, பெண்ணுக்கு உடல் அமைப்பு வேறு, தோற்றங்களே வேறு. ஆம்பளை எல்லாம் கிராப் வெட்டினுக்கிறான், நீ கூட கிராப் வெட்டிக்கு தானே. அப்போ உனக்குன்னு பெண்ணுக்குன்றது ஒரு அமைப்பை உண்டாக்கிற. அந்த அமைப்பு உலகத்தை ஈர்க்கும். ஈர்க்கும் போது விபரீதம் ஏற்படும். அதனால் அந்த பெண்ணை பாதுகாக்கிறாங்க பெற்றவங்க. அதை கட்டினவனும் பாதுகாக்கிறான். அதே குறிப்பிட்ட வயசு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் விட்டுடுவான். நீ எங்கன்னா போய் சுற்றிட்டு வாணுவான், யாரும் உன்னை தொட மாட்டான்டுவான். அதனால் பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு அவசியமா? அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அதை அடிமைன்னு சொல்ல முடியாது. சொல்லுமா சுவாமி. இப்போ இந்த பெண் ஆசை, பெண் மோகம், இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி? ஒன்றுமே பண்ண முடியாதுமா. பண்ண முடியாது. ஈர்ப்பு பொருள் அது. அந்த மோகம்ன்றது இல்லைன்னா உலக உற்பத்தின்னு ஒன்று இருக்காது. அது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. அதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மோகம் கட்டுக்குள்ள இருக்கணும். கட்டை மீறும் போது அது ஆபத்தை உண்டாக்கும். சுவாமி, இப்போ சில போது நமக்கு தெரியும் இது செய்தா தவறு, இது செஞ்சா பாவம்னு. ஆனால் நம்ம சூழ்நிலைகளால் தள்ளப்பட்டு சில செயல்களை செஞ்சிடறோம், அது பாவ செயல்கள்னு தெரிஞ்சும். ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லையும் நம்மளுக்கு பாவம் தான். எப்படி செய்தாலும் பாவம் தான். பாவம்னு உன்னுடைய மனசுக்கு எப்போ பட்டுச்சோ அது பாவம் தான். ஏன்னா உண்மையாக நல்லவனாக இருக்கிறவன் எந்த நிலையிலையும் அந்த தவறை பண்ண மாட்டான். எவ்வளோ துன்பம் வந்தாலும் வரட்டும் அப்படின்னு நிற்பானே தவிர அந்த பாவ செயலுக்கு ஈடுபட்டுற மாட்டான். ஈடுபட்டுட்டான்னா அவன் மனம் பலவீனமாகுதுன்னு அர்த்தம். மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு ஆசிரியரோட பங்கு மிக மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம நிறைய தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களே சில தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த சமுதாயம் எப்படி சீர்படும்? இது ஆசிரியர்கள் மட்டும் குறை சொல்ல முடியாதும்மா, பெற்றோர்களையும் குறை சொல்லணும். ஒரு நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளைங்க ஒரு தவறும் செய்யாதுங்க அப்படின்ற குருட்டு நம்பிக்கையை நம்ம உண்டாக்கிக்கிறோம். அது இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் ஒன்று தான். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசைகள் வரும். ஆசைகள் வரும்போது அது கெடும். அப்போது பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா அதை கண்காணிக்கணும். எங்கே போகுது, எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு கண்காணிக்கணும். அவன் தான் பெற்றோர்கள். இல்லைங்க என் பசங்கள்லாம் அப்படி இல்லைங்க, என்னத்துக்கு ஒன்றா போவாங்க, ஜாலியாக வருவாங்க அப்படின்னு விட்டீங்கன்னா அப்புறம் அது ஜாலியாக போகும்போது நீ ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆசிரியருங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க.
இது கேப்பார் மேப்பார் இல்லாத வருது, நேரங்காலம் இல்லாத வருது, இதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவன் போகிறான். அவனும் தவறு. இந்த மாணவர்களும் யோசிக்கணும், நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? படிக்க வந்திருக்கிறோம். நம்ம படிச்சுட்டு நம்ம ஒரு தொழிலை தேடணும். நம்ம படிச்சுட்டு நம்ம தாய் தப்பன் பேச்சை கேட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம குடும்பத்தை நம்ம நடத்தணும் அப்படின்ற எண்ணம் அதுங்களுக்கும் வரணும். அப்போ அதுங்களும் நல்லா இருப்பான், ஆசிரியரும் நல்லா இருப்பான். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க எத்தனை மணிக்கு போகுது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது, எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு தாய் தப்பனும் ஒரு கண்டிப்பு இருக்கணும். அந்த கண்டிப்பு இல்லாத சுதந்திரன்ற முறையில் அந்த குழந்தைங்களை விட்டீங்கன்னா அது சுதந்திரமாக செய்யும்போது பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால் இது எல்லார் மேலேயுமே தவறு இருக்குதுமா. ஒரு சாரார் மேலே தவறு சொல்ல முடியாது, பசங்க மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆசிரியர்கள் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, தாய் தப்பு மேலே மட்டும் குறை. எல்லாருக்கிட்டும் தவறுகள் இருக்குது. அது சீர்திருத்தது கொஞ்சம் கடினம். அதனால் சமூகம் அப்படி தான் இருக்கும். ஐயா, இந்த காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து நம்ம பழமையான உணவு முறை கடைபிடிக்கிறது இல்லை. இப்போ எதை வேணால் சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உங்களை கேட்டால் நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறை வந்து மக்களுக்கு வந்து நல்ல உடல் நலமும் மனநலமும் தரும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஐயா? சாத்வீகமான உணவு வழக்கங்கள் இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை சாத்வீகமாக இருக்கும், உன் உடல்நிலை நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஆடு இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துக்குது அந்த ஆட்டுக்கு. அந்த ஆடு விற்கிறவன் என்ன பண்ணுறான், இது இருந்தால் செத்து போயிடும், அப்புறம் துட்டாவாது. அப்போ இப்போ அறுத்து விற்றாதான் இது துட்டாகும். அந்த நோயோடு அதை அறுத்துட்டான். நீ என்ன பண்ண, போய் 3 கிலோ வாங்கிட்டு வந்து ஆக்கி நல்லா குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிட்லான்னு போட்டுக்கினேன். அப்போ அதில் இருந்த நோய் உனக்கு வரும் இல்லையா? நிச்சயமா தானே. பறவை காய்ச்சல் வந்தது, குருவி காய்ச்சல் வந்தது, எறா காய்ச்சல் வந்ததுன்றது இல்லையா? அதே மாதிரி கோழிகள் இருக்குது, அதுக்கு பல வியாதிகள் வருது. அப்போ அதை சாப்பிடும்போது அந்த வியாதிகள் உனக்கு தான் வரும். அது ரத்தத்தில் அந்த எதை நீ சாப்பிட்டியோ அதுதான் ரத்தமாக மாறுது. அந்த ரத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து வருது, விந்துக்கு ஏற்ற மாதிரி தான் குணம் வருது. அப்போது எந்த உணவை நீ சாப்பிட்றியோ அந்த உணவில் இருந்து தான் உன் சக்தியே பிறக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி குணாதிசயங்கள் தான் இருக்கும். சாத்வீகமான உணவுகள், கறி, இந்த காய்கறி, கீரை வகைகள், தயிர், மோர், இதையெல்லாம் நீ சாப்பிட்டு பழகும்போது, ரசம், சாம்பார் இந்த மாதிரி சாப்பிடும்போது உனக்கு சாத்வீகமாக மூர்க்க குணங்கள் வராது, சாத்வீகமான குணங்கள் வரும். அப்போ உன் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், உனக்கு நோய் நொடி அதிகமாக தாக்காது. ஆனால் நீ வாய் ருசிக்கோசம் கண்டது துண்ணு போட்டு போய் ஹோட்டலில் எது எது விற்கிறானோ அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு, ரோட்டில் எது எது இட்லி வச்சுக்கின்னு விற்கிறானோ அதெல்லாம் வாங்கி துண்ணு போட்டு வந்து எனக்கு வயிறு நோது, உடம்பு சரியில்லை, குடலுக்கு கெட்டு போச்சுன்னா கெட தான் செய்யும். இதுக்கு யார் காரணம்? நீயே தானே உன்னுடைய தீமைக்கு காரணம். பின்ன அதுக்கு யார் என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் மாற்ற முடியாது. சுவாமி கிட்ட ஒரு பர்சனலான கொஸ்டின் கேட்டேன். இந்த சிகை அலங்காரத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு சுவாமி ஒரு அழகான ஒரு நகைச்சுவையான விளக்கம் கொடுத்துட்டேன். சொல்லுங்க சுவாமி. இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கலாம் கிராப் வெட்டிங்கிறாங்க. சில பேர் வழுக்கு தள்ளியாக இருக்குது, அது ஒரு மாதிரி ஆள் 3/4 கிரவுண்டு வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் முடி வெட்டிட்டேன்னு வச்சுக்கா, இதில் யார் குரு யார் சிஷ்யன்னு தெரியாது போயிடும். அந்த குரு சிஷ்யன் தெரியறதுக்காக இந்த தாடியும் கொண்டையும் வச்சுன்னுக்கிறேன். ஆனால் இந்த தாடிக்கோ கொண்டைக்கோ கடவுளுக்கோ எந்த சம்பந்தம் கிடையாது. கடவுள் வந்து நல்ல பரிசுத்த மனசை கேட்குறாரு, அதை கொடுக்க மாட்டான் மனுஷன். சரி. தன்னை இழப்பதென்றால் என்ன? தன்னை இழப்பதனால் நன்மை என்ன? தன்னை இழந்தவர்களுக்கு என்ன கிட்டும்? பாடி சித்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, தன்னை இழந்தவன் எப்படி இருப்பான், தான் என்ற அகம்பாவத்தில் ஆடுறவன் எப்படி இருப்பான் அப்படின்றத ஒரு பாடலில் சொல்கிறாரு. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார், தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார், பின்னை ஒரு கடவுளை பேண நினையார், பேரொழியை பேணுவார் என்று ஆடுப்பாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பாம்பாட்டி சித்தர் எழுதி வச்சிருக்காரு. அப்போது இந்த தன்னை அறிதலுக்கு யாரால அறிய முடியும்? தான் என்ற ஆணவத்தில் ஆடக்கூடிய அந்த மனுஷனால் தன்னை அறிய முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் அகம்பாவத்தில் ஆடுறான். தான் என்ற எண்ணம் எப்படி வரும்னா, ஆணவம் மனுஷனுக்கு தலைக்கு மேலே ஏறி உக்காஞ்சா, எப்பவுமே ஆணவம் காலில் போட்டுக்கிற செருப்பு மாதிரி இருந்துச்சுன்னா அவனும் நடக்கக்கொள்ள வசதியாக இருக்கும். ஆனால் அதே செருப்பை தூக்கி தலையில் வச்சுக்கினான்னா ஊரே பார்த்து சிரிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த மாதிரி
தான் என்ற கர்வம் யாருக்கு இருக்குன்னா ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்துக்கின்னு நான் தாண்டா இந்த ஊரில் பெரிய ஆளு, என்னை கேட்க எவனுமே இல்லை அப்படின்னு ஆடக்கூடியவன் எல்லாம் தானுன்ற ஆடவன். அப்போ அவனால் தன்னை அறியவே முடியாது, ஏன்னா அவனுக்கு தான் கண்ணை மறைச்சுனுக்குதே. அப்போ தன்னை அறியக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா முதல்ல தான் ஒன்றும் இல்லை, தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி வழிகாட்டினால்தான் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றவன் மட்டும்தான் தன்னை உணர்ந்தக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ தன்னை உணர்ந்துட்டா என்ன பார்க்கும் அப்படின்னா, தன்னை உணர்ந்ததுக்கப்புறம் அவன் யாரை தேடி போவான்? உலகத்தை தேடி போக மாட்டான், நல்ல சத்குருவை தேடி போவான். அதுதான் இவர் சொல்ல வராரு. தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். தன்னை அறிஞ்சிட்டாலும் என்ன பண்ணுவோன்னா தான் யாருன்னு வெளி உலகத்தை காட்டவே மாட்டாங்க. அவங்க திரைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கு பின்னாடி காட்டாமல் மறைஞ்சு வாழுவாங்க. நான் எல்லாத்தையும் முன்னே போய் நிற்க மாட்டாங்கப்பா. அப்போ யார்ப்பா முன்னே போய் நிற்பான்னா, தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். எல்லாத்துக்கும் தனக்கு வக்கே இல்லைன்னா கூட வேசியை மடிச்சு கட்டினு தானே போய் நிற்பான் முன்னாடி. ஏய் நான் யார் தெரியுமா உனக்கு, என்னை வந்து ஊரில் வந்து கேட்டு பாருன்னுவான். ஊரில் போனால் அவனை யாருன்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் சொல்லுவான். அந்த அந்த வேகம் யாருக்கு வரும்னா அந்த ஆணவம் தலைக்கு மேலே உக்காந்துதான் இதையெல்லாம் பண்ண சொல்லுவோம். தன்னால் முடியுமா, சரி இந்த மாதிரி நமக்கு முன்னாடி யாராவது ஆடினா நாம் என்ன நினைப்போம் அப்படின்ற எந்த சிந்தனையுமே இல்லாமல், இப்போ எனக்கு நான் ஆணவத்தில் ஆடுறேன், அதே மாதிரி என்னோட கொஞ்சம் பலசாலி எனக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆணவத்தில் ஆடினா நான் என்ன நினைப்பேன் அவனை பற்றி? டேய் பாவி ஏன்டா இப்படி ஆடுற, ரொம்ப நாளைக்கு நிற்கிற மாதிரி ஆடுறியாடா, எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துட போகிற அப்படின்னு தானே சொல்லுவேன். இதே கேள்வி நான் ஆடும்போது என்னை பார்த்து 4 பேர் கேட்பாங்கல்ல. ஆனால் இந்த இந்த ஞானம் இந்த தெளிவு ஆடக்கூடியவனுக்கு வராது. அதுதான் விஷயம். அவனுக்கு எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆணவத்தை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி அவனோட ஒரு பலசாலி வந்து நிற்பான். உடம்புல பலம் போடும். இந்த உலகத்தில் யாருமே பலசாலி கிடையாது, யாருமே ஒரே மாதிரி வாழ்ந்துடவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்து இந்த உலகத்தில் இறைவன் வந்து கொடுத்துக்கினே இருப்பான். ஆணவத்தில் ஆடுறவனை ஆணவத்தில் அந்த ஆணவத்தை அழித்து அவனை ஒடுக்கி அடக்கி உட்காரத்துக்கும் ஒருத்தனை இறைவன் அனுப்புவான். ஆனால் இது ஆடக்கூடியவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்போ தெரியும்னா அவன் கையாலே அடி வாங்கி சாகும்போது மட்டும்தான் தெரியும். அதான் ஐயா சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு எது எப்படிப்பா வரும் அப்படின்னா, கையில் பாக்கெட்டில் பணமும் கையில் பலமும் இருக்கிற வரைக்கும் ஆடுவான். இது ரெண்டுமே போச்சுன்னா அவன் ஆட்டம் செல்லுமானா செல்லாது. அப்படி ஒரு நாள் வரும், அப்போ தான் அவனுடைய ஆணவம் அடங்கும். அப்போ அந்த நாள் வந்தால் தான் அவன் தன்னை தேடி திரும்புவான். அந்த நாள் வராத வரைக்கும் அவன் தான் யாருன்னு தெரியாது, தன்னை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தோட பெருமை தெரியாது, எதை பற்றியும் தெரியாமல் அவன் ஆணவத்தில் ஒரு நாள் அழிஞ்சு போவான். சரிங்களா? அப்போ தன்னை அறிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, தன்னை வெளிக்காட்டாமல் மறைஞ்சி வாழ்வாங்க. நம்ம குரு என்ன சொன்னார், எல்லாருக்கும் பாடம் கொடுத்தாலும் தான் குருவே இல்லைப்பான்னாரு. ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தால் எனக்கு யாரும் சீடர்களே என்னது எதுக்காக சொன்னார்னா, அதுதான் ஞானம் அடைஞ்சால் அவனுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும்னா தன்னை மறைக்க சொல்லும். நயா பைசாவுக்கு உதவாதவனா என்ன பண்ணுவான்னா தான் யாருன்னு காட்டி ஆகணும். சாவு வீட்டில் போஸ்ட் வச்சா கூட ஏன் போட்டால் தான் வரணும்னு நினைக்கிறவன் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன் பெருமைக்காக வாழறவன். இந்த பெருமைலாம் எவ்வளோ காலத்துக்கு வரும்? ஆற்று வெள்ளம் மாதிரி நம்ம காலம் கடந்துன்னு போயினே இருக்குது. ஆயுசு ஒரு நாளும் எத்தனை போயினே இருக்கிறான் யமதர்மன். எவ்வளோ அளந்து வச்சான்னு யாருக்கும் தெரியாது, எவ்வளோ போய் சேர்ந்துக்குதுன்னு தெரியாது, எவ்வளோ மிச்சம் இருக்குதுன்னு தெரியாது, தூங்கணுமா ஏந்துக்குமான்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எதுக்காக இவ்வளோ ஆட்டங்கள்? அப்போது இந்த உலகத்தோட நிலையாமை இல்லைன்றது யாருமே நிலைச்சி வாழ முடியாதுன்ற உண்மையை அவனுக்கு தெரியல. அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆணவம் கண்ணை மறைச்சு. அப்போ இவனால் எந்த காலத்திலையும் தான் யாருன்றதையும் உணர வைக்க முடியாது, தன்னை நாடி வரவங்களுக்கும் அதை சொல்லவும் முடியாது. அப்போ தன்னை அறிஞ்சவங்களால தான் மற்றவங்களுக்கும் வழிகாட்டி அவங்களையும் தன்னை உணர வைக்க முடியும். சரிங்களா? மற்ற யாராலையும் அது முடியாது. சரி சார். ஒரு சிலர் வந்து கூறுறாங்க, ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க, வெட்ட வெளி தான் இறுதியான முடிவு, வெட்ட வெளி தான் அப்படின்றாங்க. வெட்ட வெளின்னா அவ்வளவு சுலபமா? ஐயா எப்படின்னா சொன்னாரா வெட்ட வெளி தானே? இல்லை, சொன்னது இல்லை, சொல்லதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை பார்த்தவங்க சொல்லக்கூடிய பாஷை எல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் வெட்ட வெளி தான்ப்பா அப்படின்னு யார் பேசுவான்னா, டீ கடையில் உட்காந்து பேசுவான் பாரு, அவன் பேசுவான். ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட கேட்டான் டீ கடையில் உட்காந்துக்கும் போது, சாமி நான் கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னு. எதுக்குடா போகிற? பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டு நீ கைலாசத்துக்கு போ, உன் பொண்டாட்டி யார்கிட்டனா போட்டோம். அந்த மாதிரி அந்த ஞானம்னா என்னன்னு தெரியாது, வெட்ட வெளினா என்னன்னு தெரியாத ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் வெட்ட வெளி பற்றியே பேசின்னு இருப்பான். ஆனால் உள்ளதை உணர்ந்து வெட்ட வெளினா என்ன, இறைத்தன்மைனா என்ன, ஞானம்னா என்ன, அதை உணர்ந்தவங்க அந்த சப்ஜெக்டை எடுக்கிறது கிடையாது.
ஏன்னா இது வாயால் பேசக்கூடிய விஷயம் இல்லை, உணரக்கூடிய இது உணரக்கூடிய விஷயம். இவங்களை ஏதோ ஒரு ராக்கெட்டில் உட்கார வச்சு எங்கேயோ ஒரு இடத்துல அனுப்பிச்சு நீங்க பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல உன்னால் சாதிக்க முடியும்னு ஒரு வழியை காட்டி அதுவே அதை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதுக்கான பக்குவம் இல்லாதவன் யாருக்கும் அந்த வெட்ட வெளி ரகசியம் தெரியாது. ஏன்னா இது ஒரு பாடம் வாங்கினா தெரிஞ்சுக்குமானா பாடம் வாங்கி தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. உன்னோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி இறைத்தன்மை அங்கே உனக்குள்ளே இறங்கி அது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும். நீயா போய் அதை அடையவே முடியாது. நீயா ஆராய்ச்சி பண்ணனா அது கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நீ அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்து அதை தேடி அதுக்கான பாடத்தை பண்ணணும்னு சொன்னா, அந்த வழியில் உறுதியாக நின்னுன்னு சொன்னா, உன்னோட உறுதித்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரகசியங்களை அவனை வெளிப்படுத்துவான். இறைவன் வெளிப்படுத்தாமல் இதை யாராலும் பார்க்கவும் முடியாது, யாரால உணரவும் முடியாது, இன்னொருத்தருக்கு உணர்த்தவும் முடியாது. அதனால் மட்டும்தான் ஐயா எங்கேயுமே இவ்வளோ 60 வருஷ காலத்தில் நானும் கேட்டதில்லை, வெட்டவெளி பற்றி ஐயா பேசினதும் இல்லை. ஏன்னா அது பேசக்கூடிய பொருள் இல்லை. உன் மனம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. உன் மனத்தில் 1008 கோட்டையை கட்டி வச்சுக்கின்னு வெட்டவெளியை பற்றி பேசக்கூடிய தகுதி நமக்கு இருக்குதா? யாருக்கு வரும்? அது ஒரு ஞானியால் மட்டும்தான் வரும். எப்போவுமே இறைவனை பற்றியும் இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் எல்லா ரகசியமும் புரிய வரும். ஊரை அடித்து உலகில் போடுறவன், எப்போ யார் ஏமாந்தான்னு பார்க்குறவன், இவனெல்லாம் வெட்ட வெளி ரகசியத்தை வாயில தான் பேசிருக்கணும். எப்பயாவது உட்கார வச்சு எப்பா எப்படி இது சொல்லுப்பான்னா எப்படி சொல்ல முடியும்? வாய்ப்பே கிடையாது. இது உணரத்துக்கூடியது. ஒரு அம்மா பிரசவ வழியை 1000 அவங்க தான் பட்டாங்க, ஆனாலும் வாயால் சொல்ல முடியாது. அது அவங்க அனுபவம். அந்த அனுபவத்தை இருக்கணும். ஒரு வேதனை எங்கேயுமே கிடையாது, ஆனாலும் சொல்லவும் முடியாது. அவங்களால அனுபவச்சனில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு ரகசியம் தான் இந்த வெட்டவெளி ரகசியம். இதை கத்திரிக்காய் முருங்காய் வைக்கிற மாதிரி எடுத்துக்கத்தாலும் வெட்டவெளிப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. வெட்டவெளி இறைவன் யாருப்பா? சிவன் யாருப்பா? சிவன் ஒன்றுமே இல்லைங்க, வெட்டவெளிங்க. அது இல்லை விஷயம். இது ஒன்றுமே தெரியாமல் களிமண் மாதிரி வரவங்களை கூட ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி உண்மையை உணர வைக்கக்கூடிய ஒரு பாதை. அந்த பாதையில் உணர்த்தணுமே தவிர, உணர்த்துக்கான பக்குவத்தை அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி சொல்லி நிற்கிற விஷயம் யாருக்குமே அடுக்காது. அது சொல்லவும் கூடாது. மனம் சுத்தமாகணும். பிறக்கும் போது நீ எப்படி வந்தன்னா வெட்ட வெளியாக தான் வந்த. உன் மனசில் என்ன எதனா கற்பனை கோட்டை கட்டினா அந்த குழந்தையாக வந்ததுங்க இல்லையே. வந்ததுக்கப்புறம் அது 1000 பிம்பங்களை அது உருவாக்கிச்சு. அப்போ அந்த உருவாக்குற வரைக்கும் அது எப்படி இருந்ததுன்னா அதுவே வெட்ட வெளியாக தான் இருந்தது அந்த மனம். இந்த மனம் வெட்ட வெளியாகாமல் எந்த வெட்ட வெளியை போய் நீ பார்க்க போற? மனம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது சாமி. மனம் ஃபுல்லாக ஒரே கற்பனை கோட்டையாக இருக்குது. கற்பனை கோட்டையாக தான் இருக்குது. இந்த உலகமே எந்த, இந்த ஊரே எந்த, எல்லாமே எந்தன்னு போகிற மனுஷனுக்கு எங்கே இருந்து வெட்ட வெளி ரகசியம் தெரியும்? அதை தெரியணும்னா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறேன். இந்த குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மனசை வெட்ட வெளியாக்கு. அன்னைக்கு தெரியும் வெட்ட வெளி என்னன்றது. மனசை அழுக்கிற சுமந்துக்கிற யாராலையும் வெட்ட வெளி ரகசியத்தை சொல்லவே முடியாது. அவங்க ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது, பாவ புண்ணியம் கிடையாது, இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்கன்ற தன்மை கிடையாது. அது இறைத்தன்மையோடு பொருந்திக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் அதை உணர முடியும், அதை இன்னொருத்தருக்கு உணர்த்தவும் முடியும். சராசரி மனுஷனால் அதை பேசவே கூடாது. அது அவ்வளவு பாவம். சரிதான், ரொம்ப நல்ல விளக்கம். சரிங்களா சாமி, இரவா பிறவா நிலை என்பது என்ன? இது எல்லோருக்கும் சாத்தியமா? எல்லா காரைக்கால மாதிரி சொன்னாங்க, எப்பா திருப்பி இன்னொரு வயதில் பிறக்கூடாதுப்பா, சரிப்பா உனக்கு பிறவிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அப்படியே நான் பிறந்துட்டா கூட உன்னை மறக்காமல் இருக்க வச்சுப்பா. இந்த உலகத்தில் பிறந்தவங்க அம்மா கயிறு வயதில் இருக்கும்போது என்ன பண்ணால் இந்த மூச்சானது சிவோகம்னு ஓடணும். என்ன ஓடுமா? சிவோகம். சிவோகம். நான் அவனாக இருக்கிறேன். யாராக இருக்கிறேன்? நான் அவனாக இருக்கிறேன்னு உள்ள மூச்சு ஓடுது. ஏன்னா அது வெளி உலகம் சுவாசம் இல்லாத ஒரு மூச்சு. அதனால் வெளி உலகம் சுவாசம் இல்லாத போது அது தன்னை உணர்ந்து தன்னை படைச்சவனை உணர்ந்து அந்த ஸ்லோகம் மாதிரி போய் வருது உள்ளுக்குள்ளேயே மூச்சு. எங்கே போதே உச்சியை போய் முட்டி நிற்குது. அதனால தான் அந்த உச்சியில் போய் முட்டினால தான் கரெக்டாக பிறகுறப்போ தலை வெளியே வருது. இல்லைன்னா அது உச்சி போய் முட்டலைன்னா வேறு எதாவது வரும்ன்ருக்கும். புரியுதுங்களா? தலை வந்தால் தான் குழந்தை வெளியே வரும். அப்போது இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த ஒன்றுமே தெரியாமல் ஒரு பிண்டமாக இருக்கிற அந்த உயிர் உடலுக்குள்ள மூச்சானது சிவோகம்னு ஓடுது. அப்படி ஓடும்போது அதுக்கு பிறப்பு இல்லை, அது ஒரு பொம்மையாக தான் இருக்குது. வெளியே வந்து வெளியே மூச்சு வெளியே ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் உள்ளே போன பிறகு அவன் சிவோகம் மறந்து இந்த உலகம்னு வந்துச்சு. அப்போது உள்ள தனக்குள்ளே ஒடுங்கி உட்காரும்போது
பிறப்பு இறப்பு இல்லாமல் சிவனை நினைக்குது. தனக்கு அந்த தன்னிலேருந்து வெளியே வந்த பிறகு இந்த உலகமே பிரதானமானவனை இறைவனை அது மறந்துடுச்சு. சர்க்குரு சொன்ன மாதிரி கையை மூடி நிப்பா இருந்தது, வெளியே வந்து கையை திறந்த உடனே மறந்துடுச்சு. அப்போ அது வரைக்கும் உச்சியை போய் முட்டி இந்த மூச்சு இப்போ உச்சிக்கெல்லாம் போகாமல் இந்த மூக்கு வழியாக போய் மூக்கு வழியாக வருது. அப்போ இந்த உலகம் இயக்கமே அதுக்கு பிரதானமாகிடுச்சு. உள்ளே இருக்கிற பொருளை அது இப்போ எப்பவுமே பார்க்க போகிறதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை, உணர போகிறதும் இல்லை. இந்த மாதிரி மூச்சு ஓடக்கூடிய சராசரி மனுஷன் எல்லாருக்கும் பிறப்பும் இறப்பும் நிச்சயம். அப்போ அந்த கருவில் இருக்கும்போது மூச்சு எப்படி ஓடிச்சோ அதே போல் நான் போகிற காலத்துக்குள்ளே அதுக்கான வழியை கண்டுபிடிச்சி அதுக்கான வழியில் நின்று அதே போல் என் மூச்சை எனக்குள்ளே ஒடுக்கி எங்கே ஓட வைக்கணுமோ அங்கே ஓட வச்சு நின்னால் அவங்களுக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை. அவங்க மட்டும்தான் இன்னொரு தாய் வயிற்றுல பிறக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் சக்தி இருக்குது. இப்போ செத்தோம்னா இன்னொரு பிறவி நமக்கு நிச்சயம். ஆனால் என் மூச்சு எனக்குள்ளே ஓடி எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டால் இந்த மூச்சுக்கு இன்னொரு கருவில் போகக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. அது ஒரு மலடாகி போகுது. புரியுதுங்களா? ஒரு தாய் ஒரு பெண் வந்து மலடாகி போச்சுன்னா குழந்தை பிறக்காத மாதிரி இன்னொரு கருவை சுமக்கக்கூடிய தகுதி இந்த ஆன்மாக்கு இல்லாத போகுது. எப்போ தனக்குள்ளே தான் ஒடுங்கி நிற்கும் போது, தனக்குள்ளே தான் பிரிஞ்சு உலகத்தை பார்க்கும்போது அதுக்கு பிறப்பும் இறப்பும் எத்தனை பிறப்பினே தெரியாத அளவுக்கு போகுது. அப்போது பிறப்பு இறப்பு வேணான்னு சொன்னால் தனக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும். இல்லை இதெல்லாம் வேணும்பா அப்படின்னு சொன்னால் உலகத்தோட உறவாட வேண்டியது தான். இதுதான் சாமி விஷயம். அதுதான் ஐயா சொன்னார், டேய் உலகம் உனக்கு முன்னாலேயும் இருந்தது, நீ போனதுக்கப்புறமும் இருக்க போகுது. அப்போ உனக்கு முன்னாலேயும் உனக்கு போகிறதுக்கப்புறமும் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை நம்பி நீ வாழாத. நீ வழியில் வந்து போயிருக்கிற ஒரு சுற்றுலா பயணி. வந்தமா உன்னோட வேலையை சிறப்பாக முச்சமாக போனோமான்னு இருக்குமே தவிர ஏதோ நீ படைச்ச உலகம் மாதிரி இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாத. அது உன்ன மாதிரி கோடிக்கணக்கான பேரை பார்த்துது, இனிமேலும் அது கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகுது. இதில் நீ ஒரு துரும்பு. ஆனால் எனக்கு என்னன்னா இந்த உலகம் எனக்கு பெருசாக தெரியுது, ஏன்னா அறியாமை. அப்போ இந்த அறியாமையெல்லாம் நீங்கணும்னா நான் எனக்குள்ளே ஒடுங்கி நிற்கணும். அப்போ தான் அந்த அறியாமை நீங்கும். அப்போ தான் இந்த பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு என்ன இந்த மூச்சு கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா நிறைய பேர் பிறவா நிலையை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்க வேண்டியதான் வாயில. நான் காசா பண்ணணுமா? ஒருத்தர் இப்போட சொன்னார் 1.5 லட்ச ரூபா இப்போ 5 லட்ச ரூபா கட்டினோம்னா டைரெக்டாக முக்திக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருது. அவங்களுக்கு வந்து பிறவியே இல்லாத ஒரு நிலை வந்துருமா? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் இல்லை, சாத்தியமே இல்லை சாமி. ஐயா சொன்ன மாதிரி தான். ஒரு வேளை குரு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தான் சாத்தியமாக இருக்கும். குரு கிட்ட வந்த உடனே அதுக்குண்டான விஷயமே இல்லை. சாமி சிவவாக்கியர் சொல்கிறாரு, டேய் நீ போகிற பாதை நல்ல பாதை தான், இறைவனை அடையணுன்றது தான் உங்கள் லட்சியம், எல்லாம் நல்லது தான்ப்பா, ஒன்றும் குறையே சொல்ல முடியாது, நீ உத்தமமான மனுஷன் தான். ஆனால் உண்மையிலேயே உனக்கு ஒரு ஆசை, அப்படி ஒரு இறைவனை அடையணும்னு உனக்கு நோக்கம் இருந்தால் முதல்ல அந்த ஆசையை விட்டுடு அப்படின்ற. இறைவனை அடையணும்னு நினைக்கிற பத்தியா, அதுவே உனக்கு முன்னாடி முள்ளாவும் கல்லாவும் நின்று நீ உன்னை போக விடாம அதை தடுக்கண்டா. உண்மைதான் சார். நீ அந்த ஆசை இறை மேலே வச்சுக்கிற ஆசையை கூட விட்டுடுன்றாரு. அப்போ இறைவன் மேலே வச்ச அந்த பற்றையே விடணும்னு சொன்னால் உலகப்பற்று நம்ம எந்த அளவுக்கு விட வேண்டியது சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் நம்ம உணரணும். இதெல்லாம் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த ரகசியங்களே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனால் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, அவங்களும் உணர போகிறதும் இல்லை. அப்படியாப்பட்ட இந்த உலகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீடர்களுக்காவது இது சொன்னோம்னா அவங்களோட வாழ்க்கை சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் இருந்ததுன்னா அந்த முயற்சிக்கு எடுக்கிறாங்க. அவங்க எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் இந்த பாடங்களை அவங்க சிறப்பாக பண்ணுறாங்க. அது எல்லாரும் அவங்களோட அனுபவங்களை சொல்லும்போது நமக்கு தோணுது இவங்க எல்லாருமே நல்ல நிலைக்கு போகிறாங்க அப்படின்றதுக்காக. அவங்களுக்காவது இதெல்லாம் பயன்படும் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்.